படத்தோட ஆரம்பத்துல உப்ப இருந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அது வைக்கிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு வானத்துல இருந்து சம்திங் ஏதோ எரிக்கல் மாதிரி நேரா வந்து ஒரு தண்ணியில விழுகுது. ஆனா அது ரெண்டுமே எரிக்கல் கிடையாது, ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கும். அதுல இருந்து 2 சூட் போட்ட நபர்கள் வெளியே வர கூட வந்த கோ பைலட்டுக்கு அடிபட்டு இருந்திருக்கும். அவர் அப்படியே தண்ணி விட்டு வெளியே கொண்டு வரும்போது டக்குன்னு இந்த இழுத்துட்டு வந்தவருமே மயங்கி போயிடுறாராம். சடனா ஒரு ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலியை மீட் பண்ண ஞாபகங்கள்ல வந்து அப்படியே கண்விழி காலையிலே ஆயிருச்சு. சரி, கூட வந்தவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவனோட செஸ்ட்ல ஒரு பெரிய வெட்டு மாதிரி விழுந்துருக்குது. உடனே சைடுல ஏதோ பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு நான் எங்க இருக்கிறேன், இது என்ன இடம்லாம் கேட்கும் போது இதுக்கு பேரு தான் பூமி, நீங்க இந்த இடத்துக்கு தான் வந்து லேண்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லும். சோ அந்த ஏஐ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே இந்த பூமியை சேர்ந்தவங்களே கிடையாது. சரி, இந்த பூமியை சேர்ந்த மொத்த நாலேஜுமே எனக்கு வேணுங்கும் போது அந்த ஏஐ அவருக்கு எல்லா நாலேஜுமே இன்ஜெக்ட் பண்ணுது. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவர் பூமியை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவ்வளவு நாலேஜ் ஒரே நேரத்துல இன்ஜெக்ட் பண்ணதுல அவரோட மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவர் ஏதோ ஒரு கன் மாதிரி வச்சிருந்திருப்பாரு. அதை சும்மா ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்க அங்க இருக்கிற ஒரு மரமே கொழுந்துட்டு எரிய ஆரம்பிக்கும். சோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு எதையோ தேடி. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய உருவு மாதிரி தெரிய அது பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலமா தான் இருக்கும். சோ அதை கொண்டு வந்து யாரோ வேகிச்சு பாதி சாப்பிட்டு வச்சிருந்திருக்காங்க. பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்க பார்த்தா லைக் யாருமே இல்ல. அந்த கிராமத்தை யாரோ சூறையாடிட்டு போன மாதிரி தெரியுது. அப்ப அங்க இருக்கிற டோர்ல ஒரு பெரிய நெகைக்கீரல் ஒண்ணு இருக்கும். சோ யாரோ சூறையாடின மாதிரி இல்ல, ஏதோ ஒன்னு சூறையாடின மாதிரி தெரியுது. அப்ப காட்டுக்குள்ள ஏதோ அசைற மாதிரி இருக்க நம்ம ஹீரோவும் என்னடான்னு பாக்குறதுக்காக போவானா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவோட தலையிலே யாரோ அச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. சோ அவங்க இந்த மாதிரி வைக்கிங்ஸ் இருக்கும். அந்த வைக்கிங்கோட படைத்தளபதி நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அவங்களோட ஒரு பெரிய கிராமம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. சோ அங்க இருக்கிற ஒரு குடிசையில நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி நான் சொல்ற ஒரு பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயினா அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவை ஒருத்தன் அடிச்சு இழுத்துட்டு வந்திருந்தான்ல, சோ அவனதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அந்த படைத்தளபதிய. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சோ அடுத்தது அவங்க அப்பாவுக்கு அடுத்தது வந்து அந்த படைத்தளபதி தான் இந்த கிராமத்துக்கு வந்து ராஜா வாக்கலன்னு இருக்கிறாரு. இந்த விஷயமே ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த படைத்தளபதி நேரா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் கம்ப்ளீட்டா சூறையாடப்பட்டிருக்குங்கும் போது என்ன வேற ஏதாவது ஊரை சேர்ந்த வந்து அழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து பயங்கரமா பதறி போகும்போது இல்ல அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல, ஆனா அந்த கிராமத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் இருந்தா அதனாலதான் உனக்கு கூட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் கட்டி வச்சிருந்திருப்பாங்களே. கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா அடிச்சு என்னடா இதுக்கிட்ட அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணன்னு விசாரிக்க இங்க பாருத்தல நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல, நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல இருந்து சும்மா இங்க வந்தேன், வேட்டையாடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல. சரி அப்படி என்ன வேட்டையாட பார்த்த அப்படின்னு கேட்கும் போது அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பை கை காட்டுவானா. அந்த இரும்பு வந்து ஒரு டிராகனா இருக்கும். அடிங்க நாங்களே டிராகனை பார்த்தது கிடையாது, என்ன உடான்சான்னு நம்ம ஹீரோ அடிக்க போக நம்ம ஹீரோ பார்த்தா டக்குனு அங்க இருக்கிற எல்லாரையும் 4-5 வச்சிருவான். பட் இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு தரைய அமைக்க அப்படியே கட்டி போட வைக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த மூலிகை செடிகள்லாம் இருக்கும்ல, சோ அந்த இடத்துல ஏதோ வேலை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாள். அப்ப அங்க வந்து அந்த படைத்தளபதியுமே புதுசா ஒருத்தனை கொண்டாந்து இருக்கும், உனக்கு அடிபட்டு இருக்குது போய் மருந்து போட்டுடும் அப்படின்னு ஒரு மாதிரி அதிகார தோணியில பேசுவான். சோ அதனாலதான் ஹீரோயினுக்கு இவனை பிடிக்கல போல. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே மருந்து எடுத்துட்டு வர அதுவே உள்ள கட்டி போட்டு இருந்திருப்பாங்கல்ல. சோ அப்ப அங்க ஒரு இரும்பை வந்து வேக வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அதை அப்படியே எடுத்து அவனோட கயிறை அவுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சு போயிரும் போல. ஒரு மாதிரி பாசம் அப்படியே மருந்து போடலான்னு போனா அவளோட தலையை பிடிச்சி தரையில அமைக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு காடை அடிச்சு போட்டு சைலண்டா அந்த குடியில விட்டு வெளியே வர ஆல்மோஸ்ட் நைட் ஆயிருந்திருக்கும். சோ எஸ்கேப் ஆகலான்னு யோசிச்சவனும் அந்த கிராமத்தை சுத்தி எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மரக்கட்டையில வச்சு செவுறு மாதிரி எழுப்பிந்திருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய காட்ஸ் எல்லாம் வேற இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நைஸா அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு கோடாரி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை ஆட்டையை போட்டுருவானா. ஓகே இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்க மேல காட்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் திரும்பி பார்க்கும்போது எங்கடா பின்னாடி இருந்தவனை காணோன்னு யோசிக்க டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சிகப்பு கலர் லைட்டோட ஒரு டென்டக்கிள் வந்து அவரை பிடிக்கிற மாதிரி இருக்க இருக்கிற மத்த காட்ஸ் எல்லாரையுமே அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எதிரிகள் இது யாரோ வந்துட்டாங்கன்னு எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாரும் வில்லம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மரக்கட்டை மேல எல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா இவங்க கிராமத்தை சுத்தி யாருமே இல்ல. டே யாரோட அட்டாக் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு வயசானவரு வாழை எடுங்க நானும் போருக்கு போறேன்லாம் கத்திக்கிட்டு இருப்பானா. திடீர்னு பின்னாடி வந்த டென்டக்கிள் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஏதோ சிகப்பு கலர்ல மின்னிக்கிட்டே ஒரு மான்ஸ்டர் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அது எதுவுமே தெரியாம எதிரிகள் இங்கிருந்து தான் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாரும் குழம்பி போயிருந்திருப்பாங்களா. இந்த கலவரத்துல நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை பார்த்தோன்னே அதை போட்டு தள்ளணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான் அப்படிங்கறத கவனிச்சு இன்னொரு குண்டு பையன் நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு வந்தா அந்த ஒரு மான்ஸ்டர் அந்த குண்டு பையனை அதே இடத்துல கட்சி கொதறி தூக்கி போடுது. அப்போ நிலா வெளிச்சத்து அந்த மான்ஸ்டர் அந்த மதில் சவுறு மேல ஏறி நின்று அப்படியே அதோட வாய் ஓபன் பண்ண ஏதோ லூமினஸ் லைட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே கொல்லாம விட மாட்டேன் அங்க இருக்கிற ஒரு ஏனில ஹீரோ ஏற போக அப்படியே வந்து ஆளுங்கெல்லாம் பூச்சி அமைக்கிறாங்க. இறந்து போன
போன உடல்களை ராஜாவும் தளபதியும் வந்து பாக்குறாங்க. சோ பார்க்கும்போதே தெரியுது இவ்வளவு பெரிய நகைக்கீரல்கள் கண்டிப்பா நம்ம ஹீரோ கொலை பண்ணிருக்க சான்ஸ் இல்லைன்னு. அதே நம்ம ஹீரோவையும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்திருப்பாங்களா, அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரை சாவச்சிருந்திருக்கும் போல. எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்க அவனோட கிரகத்துல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குமோ என்னமோ. சோ அதை யோசிச்சு பாக்குறான். அடுத்த நாள் பார்த்தா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இது வந்து ஒரு கடவுளோட சாபம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரிலீஜியஸா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை அச்சு கொண்டு வருவானுங்களா. உண்மையை சொல்ற அது என்னது அப்படின்லாம் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோவும் அது ஒரு மிருகம், அந்த மிருகம் தான் எங்களோட கிராமத்தையும் அழிச்சதுமா. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அந்த படைத்தளபதி மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க போக, இருங்கடா பொறுமையா விசாரிப்போம் முழு விவரத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஐலாண்ட்ல இருந்திருக்கான் அப்படின்னும், அந்த ஐலாண்ட்ல இருந்த எங்களோட கிராமத்தை மொத்தமே வந்து இந்த ஒரு மிருகம் தான் அழிச்சது. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு படகு மூலமா நாங்க வந்தோம். ஆனா அந்த படகுல அந்த ஒரு மான்ஸ்டருமே வந்துருச்சு. சோ இப்படிதான் அந்த மான்ஸ்டர் என் கூட வந்துச்சுன்னே சொல்லுவான். ஒரு வேற்று கிரகவாசிங்கிற விஷயத்தையே சொல்லல. அவ்வளவுதான். அடுத்த நாள் அந்த ஒரு மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அவனோட கையை மட்டும் கட்டி வச்சிடறாங்களா. அப்ப பின்னாடி வந்த ஹீரோயின் நம்ம ஹீரோட வாயிலே ஒன்னு பொங்குன்னு வைக்கிறாங்க. ஏன்னா இவன் அடிச்சு இருப்பான்ல அதுக்காக. அதுக்கப்புறம் மத்தவங்க எப்படி குதிரையில ஏறாங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் தட்டு தடுமாறி குதிரையில ஏறிட்டு அவங்க கூட ஒன்னா காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். அப்படி காட்டுக்குள்ள போகும்போதுமே நம்ம ஹீரோட கிராமத்தை பத்தியும் அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி தப்பிச்சங்கிற இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோவும் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஒரே மாதிரி பொய்யா ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடலாம் இருக்குமா. சோ அதை பார்த்தோன்னே கண்டிப்பா அந்த மிருகம் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க பிரிஞ்சு போய் தேடலன்னு அந்த தளபதி சொல்லுவானா. தனியா இருந்தீங்கன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு சுலபமா இருக்கும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது நல்லதுன்னு ஹீரோ சொல்ல, அந்த ராஜாவும் ஓகே அப்படின்னா ரெண்டு பேரா இருப்போம்னு அந்த தளபதியும் நம்ம ஹீரோவையும் வந்து டீம் அனுப்பி விடுறாங்க. அந்த ராஜாவும் இன்னொருத்தனும் வந்து ஒன்னா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேடி பார்க்கும் போதுமே ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த மிருகங்கள் எல்லாத்தோட சடலங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். இப்படி நம்ம ஹீரோவும் அந்த படை தளபதியும் தேடிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு யாரோ குகைக்குள்ள இருந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குமா. வேகமா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துட்டு போவான். அந்த இடத்துல ராஜா தான் இருக்கிறாங்க போல. சோ பயங்கரமான சண்டையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும். அப்படியே சீன் கட் பண்ணா குகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய கரடியை ஒண்ணு இழுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்ப அந்த ராஜா இருக்கிறார்ல, அவரு நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற கட்டை வந்து அப்படியே அவிழ்த்து விட்டுட்டு ஒரு கத்தியுமே கொடுத்து இனிமேல் நீ சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் தானே முன்னாடி போய் ராஜாவை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு கரடியை போட்டு தெளிந்திருப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த சாகடிச்ச கரடியை கொண்டு வந்துட்டு இப்போ ஊர்ல பார்த்தா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ராஜாவை காப்பாத்தினதுக்காகவும் நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஒரு ஆளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்காகவும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்களா. சோ அப்படி கொஞ்சம் சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான். அந்த குட்டி பையனோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து கொண்டுட்டாங்களாமா. இப்போதைக்கு அவன் அனாதையா தான் இருக்கிறான், இவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே அவனோட சோடை எடுத்துட்டு உன் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த சோடை உனக்கு கொடுக்குறாங்க போது அவனும் சொல்லுவானா சரி வச்சுக்கோ அப்படின்னு சோடை கொடுத்துருவான். அப்போ குடிச்சிட்டு இருந்த ஆளுங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் ஷீல்டு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்களா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் அவங்களோட ஷீல்டை வந்து எடுத்து அப்படியே கையில வச்சு பிடிச்சுக்குவாங்க. சோ இப்ப இந்த ஷீல்டு மேல யாராவது நடந்து போகணும். இந்த விளையாட்டுல வந்து பெரிய ஜித்துன்னு பார்த்தா அது அந்த படைத்தளபதியா தான் இருக்கும். அவனுக்கு போட்டியாளரா வேணும்னே நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ தான் எதையா இருந்தாலும் சீக்கிரம் கத்துக்குவான்ல. சோ அந்த படைத்தளபதி எப்படி எல்லாம் அதை பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கத்துக்கிறான். ஆனா கடைசியில வரும்போது ஒரு குடிகாரன் ஒருத்தர் ஷீல்டு வச்சிருந்திருப்பானா. சோ அவனும் பேலன்ஸ் பண்ணாம போக நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துருவான். இருந்தாலும் அந்த படைத்தளபதி வந்து பாராட்டுறான். டே பரவாயில்லடா மாமி, இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு பண்ணதே இல்லையன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட செம க்ளோஸ் ஆயிடுறான். இப்படி இருக்கும்போது வெளியே வந்து அங்க நம்ம ஹீரோயின் இருப்பா. சோ அவ கூடயுமே அப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு அங்க எவனோ ஒருத்தன் செத்து மடியறான். என்னடான்னு பார்த்தா எதிரி கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்களும் சும்மா விடுவாங்களா. நம்ம ஹீரோவா இருக்கட்டும் சோ மத்தவங்களா இருக்கட்டும் எல்லாரும் உள்ள இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எதிரி கிராமத்தை சேர்ந்த லீடர் மாதிரி ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான். அவனை மத்தவங்க எல்லாரும் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே இழுத்துட்டு வந்துருவானுங்க அந்த கிராமத்தை விட்டு. அந்த மொட்டை வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம தான் எந்த ஒரு சண்டையும் போட வேணும்னு சொல்லியிருந்தோம்லடா, அப்படி இருக்கும்போது எதுக்குடா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கொன்ன, அவங்களோட சடலத்தையாவது திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராஜாக்கும் மத்தவங்களுக்குலாம் புரியும். ஓகே அவங்களையும் வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கு போலேன்னு. இப்ப அட்டாக் பண்ணதுல கொஞ்சம் சேதாரம் எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். அந்த எதிரி கிராமத்தை சேர்ந்தவங்களும் அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டிருந்திருக்கேன். அதுல ஒருத்தன் தண்ணி எட்டு வரக்காக ஆத்துக்கிட்ட போவானா. டக்குன்னு ஏதோ ரெட் கலர்ல க்ளோ ஆகி அவன் அப்படியே இழுத்துட்டு போயிடும். கூட இருக்கிறதுல தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருக்க. என்னடா நடக்குதுங்கன்னு ஒன்னும் புரியாம திருப்பியும் அவங்க அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட கிராமத்துக்கே வேகமா வந்துகிட்டு இருப்பாங்களா. இப்பதான் எதிர்பாராம அட்டாக் பண்ணிட்டாங்களே. சோ அதனால சோல்ஜர்ஸ் எல்லாரும் தயாராயிட்டு அப்படியே மேல இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பானுங்க. சோ ஒன்ஸ் அந்த மொட்டையும் ஆளுங்களும் பயத்துல வந்துகிட்டு இருக்க வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு சாவச்சு
முழிச்சிட்டு இருக்கானுங்களா. அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான், டே ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணுதுடா, காப்பாத்துங்கடான்னு அந்த மொட்டை கத்திக்கிட்டே இருக்க. அதை கவனிக்கும் போதுதான் ஹீரோ காட்டுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதையுமே வந்து பாத்தாருனா, டே அந்த மொட்டை உண்மைதான்டா சொல்றான், உடனே கதவு நீக்குங்கடான்னு சொல்லி வேகமா ஒரு சில பேரை வந்து கதவு நீக்கி எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஆனா சிக்கின எல்லாரையுமே அந்த ஒரு மான்ஸ்டர் அதே இடத்துல சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட உடம்பு ஃபுல்லாமே ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. அதை பார்த்து பயந்துடுறாங்க. உடனே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு அந்த மான்ஸ்டரை எப்படி அழிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த மொட்டை சொல்லுவான், என்கிட்ட இருக்கிறதுல ஒரு சிறந்த ஸ்வாட கூட நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன், அது மேல ஒரு சின்ன கீரல் கூட விழுகலன்னு சொல்லும்போது எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் நம்ம ஹீரோ கூட இங்க பாருங்க, அதை வேட்டையாடலாம் முடியாது, அதை பிடிக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ யாரா சொல்றதுன்னு சொல்லி அந்த தளபதி நம்ம ஹீரோட்டையும் சண்டைக்கு வருவானா. சோ அந்த ராஜா தான் அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு ஹீரோ கிட்டே என்ன பண்றதுன்னு கேட்கும் போது, நம்ம அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் செட் பண்ணணும், ஒரு பொறி வைக்கணும்பா. அடுத்த நாள் காலையில இந்த மான்ஸ்டரை பிடிக்கிற வேலையை நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவன் பார்த்தா சரி இந்த அளவுக்கு பெருசா ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க எல்லாரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த பள்ளத்தை தோண்டதுக்கு அப்புறம் இந்த விளக்கெல்லாம் எரிய இருக்கு, எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அதையெல்லாம் கொண்டு வர சொல்றான். கூடவே அந்த ஒரு பெரிய குழிக்கு நடுவுல வந்து சில கம்பங்கள் மாதிரி எல்லாம் நட்டி அதுக்கப்புறம் அந்த குழியை மூட போகும்போது அந்த கம்பங்களுக்கு மேல ஷீல்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அதை எல்லாத்தையும் வைக்க சொல்லிடுறான். மொத்தமா ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த ஷீல்டு மேல நடந்து தப்பிச்சிடலாம், அந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அந்த குழிக்குள்ள விழுந்துரும். இது எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜா தான் வந்துட்டு, இங்க பாரு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும், ஒன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா நீ இதே இடத்துல இருக்கலாம், இல்லைனாலும் உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுவாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் தான் பரிமாறிக்கிட்டு இருப்பாளா. சோ அப்போ உங்களோட பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கேள்வி வைக்கும் போது அந்த ராஜா கிட்ட அவன் என்ன சொன்னானோ அதே மேட்டர் தான் சொல்றான். பட் உண்மையில என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க எல்லாம் சயின்டிபிக்கா பயங்கர அட்வான்ஸான ஆளுங்க தான், இருந்தாலும் இவங்களுக்கு நிரந்தரமா தங்கறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு பிளானட்டுமே கிடையாது. அதனால ஏதோ ஒரு பிளானட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போதுதான் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணதுல இந்த மான்ஸ்டரோட பிளானட்டை இவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா ஏகப்பட்ட மான்ஸ்டர் இருக்கிறங்காட்டி அது எல்லாத்தையுமே வந்து இவங்க முதல்ல மிசைல்ஸை வச்சு அழிச்சிருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிவிலைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு மனைவி குழந்தைன்னு சொல்லி ஹாப்பியா தான் இருந்திருப்பான். அவன் தான் அந்த மக்களோட ஒரு கேப்டன், ஒரு தளபதி மாதிரி இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன வேலைக்காக அவனோட குடும்பத்தையும் அந்த ஒரு பிளானட்டையும் விட்டுட்டு அவன் வெளியே போயிருந்திருப்பான். ஆனா போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா இவங்க அழிச்சதுல மிச்சம் இருந்த ஒரே ஒரு மான்ஸ்டர் அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணியிருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஆளுங்களும் இந்த ஸ்பேஸ்ஷிப்ல போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அந்த சண்டையோட முடிவுல தான் இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ஷிப்பும் கிராஸ் ஆகியிருக்கும், நேரா வந்து பூமியில இறங்கி இருந்திருப்பாங்க. நான் தான் அந்த ஒரு மான்ஸ்டரை கூட கூட்டிட்டு வந்துட்டேன், என்னாலதான் இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு சொல்லும் போது அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆள்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ராஜாவோட கத்தியை எடுத்து அவ கொடுப்பா. ஈவன் அந்த குடியில விட்டு வெளியே வர அந்த தளபதி பையன் இருப்பான்ல, அவனும் நம்ம ஹீரோவை ஒரு நம்பிக்கையோட பாத்துக்கிட்டு இருப்பானா. இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த மதில் செவரு மேல ஏறி நின்னுகிட்டு அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி இவங்க எல்லாரையும் சேஃபா ஒரு இடத்துல வச்சிடறாங்க, அந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறாங்க. அதுவே நம்ம ஹீரோவும் அந்த தளபதி மட்டும் தான் பார்த்தா, சோ அவங்க அந்த குழியை தோண்டி இருப்பாங்களா, அது மேல ஷீல்டுல வச்சிருப்பாங்களா, சோ அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. கடைசியா கேட்டை ஓபன் பண்ண இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வெளியில வராங்களா. என்ன இவ்வளவு இருட்டா இருக்குது, அந்த மிருகம் வரலையே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த தளபதி அப்படியே தடுத்து நிறுத்திட்டு கையில வச்சிருக்க தீப்பந்தத்தை தூக்கி போடுவானா. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் இருக்கும். உடு ஜூட்னு சொல்லி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் அவங்களை பின்னாடி அட்டாக் பண்றதுக்காக வருமா. ஓடி வந்த வேகத்துல அந்த டிராப்புக்குள்ளேயே விழுந்துருவாங்க. ஈவன் அந்த மான்ஸ்டரும் விழுந்துரும். அது ஃபுல்லாமே எண்ணெயா தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் தளபதியும் வெளியே வந்த உடனே கம்ப்ளீட்டா நெருப்பால அந்த ஒரு எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டா பத்தி விடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாகும் போது அப்ப அந்த குட்டி பையன் இருப்பான்ல, அவன் சைல திரும்பி பாக்குறானா. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஒரு குட்டி மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. அது நேரம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒளிஞ்சிருந்து இருப்பாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வர அந்த நெருப்புல அந்த ஒரு பெரிய மான்ஸ்டர் மாட்டின்னு இருக்கும்ல, சோ அது பார்த்தா அந்த நெருப்போட எரிஞ்சுக்கிட்டே திருப்பி அட்டாக் பண்றதுக்காக வருது. இங்க நம்ம ஹீரோயின் அந்த குட்டி மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக எடுத்து நிப்பால, சோ அவளை காப்பாத்துறதுக்காக ராஜா உள்ள வர ராஜாவை அது காலி பண்ணிரும். அந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மான்ஸ்டர் அந்த மொட்டை இருப்பான்ல பக்கத்து கிராமத்தோட லீடர், அவன் போட்டு தள்ளான்னு போக அதோட வாழை வச்சு ஒரே அடி அவன் தலை துண்டா போயிருது.
அந்த ஒரே நைட்டுக்குள்ள ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். அப்படியே காலையிலேயே ஆனா ஏதோ கிராமத்துல மிச்சமானவங்க அவங்களோட பொட்டி படுக்கையில எடுத்துட்டு அந்த கிராமத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இறந்து போன ராஜாவோட ஒரு கிரஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை கொண்டு வந்து தளபதி கிட்ட கொடுத்துக்கிட்டு, அடுத்து நீ தான் ராஜா, இந்த இடத்துல கிராமம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மக்கள் இருந்தாங்கல்ல, நீ தான் ராஜாவா இருக்கணும், எப்படியாவது அந்த மான்ஸ்டரை நம்ம திருப்பி அழிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சோ இதே இடத்துல ஸ்டே பண்ணி அழிப்போம்னு. அப்ப அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த குட்டி மான்ஸ்டர் இங்க இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. சோ ப்ராபபிலி அந்த கிணறுக்குள்ள போனா அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை அழிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்க, ஆனா அந்த வெப்பன் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல்ல வந்து உருவாயிருக்கணும் அப்படின்னு தான் முதல்ல ஹீரோ நினைக்கிறான். சோ அதனால ஹீரோ, தளபதி, ஹீரோயின் இவங்க 3 பேரும் ஒன்னா நம்ம ஹீரோவோட ஷிப் வந்து கிராஷ் ஆயிருக்கும்ல, சோ அந்த இடத்துக்கு போறாங்க. அவன் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் அந்த விஷயம் எல்லாம் சொல்லல, வெறும் கப்பல் தான் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பான். சோ நேரா தண்ணிக்குள்ள ஒரு கயிறு கட்டிட்டு உள்ள போய் அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்போட மெட்டல்லாம் இருக்கும்ல, சோ அதையெல்லாம் வந்து கயிறுல கட்டி மேல இழுக்க சொல்றானா. அப்போ சைட்ல பார்த்தா அந்த குட்டி மான்ஸ்டர் இருக்குல்ல, அது அப்படியே நீந்தி போற மாதிரி தெரியும். திடீர்னு நம்ம ஹீரோனோட அப்படியே துணியும் அந்த இடத்துல இருக்க, என்னாச்சுன்னு அடிச்சு பிடிச்சு மேல நீந்தி வந்து பார்த்தா அந்த சின்ன போட் வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். வெறும் அந்த தளபதி மட்டும் தான் இருப்பான். சோ அது நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிருக்குது. இருந்தாலும் நம்பிக்கையோட அந்த மெட்டலை திருப்பி எடுத்துட்டு வந்தவனும் கிராமத்துல அதை வச்சு ஒரு ஸ்வாட ஒண்ணு பண்றாங்க. சோ அந்த மெட்டலை வச்சு ஸ்வாட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இருக்கிற மத்த மெட்டல் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு பயங்கர ஷார்ப்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம முதல்ல அந்த மான்ஸ்டரை பொடுத்தலன்னு அந்த கிணத்து வழியா உள்ள இறங்க. கொஞ்சம் தூரம் நீந்தி போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு குகை மாதிரி ஒரு வழி இருக்கு. அது ஏதோ பயங்கர லாவா மாதிரி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல தான் அந்த ஒரு குட்டி மான்ஸ்டருமே இருக்கு. அந்த பெரிய மான்ஸ்டர் தான் ஏற்கனவே நம்ம ஹீரோஸோட கையில அடிவங்க இருக்குல்ல, சோ அதனால பயங்கர டயர்டா அங்க இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட சடலங்கள் இருக்கும். தேவங்கும் போது வந்து சாப்பிட்டு இருக்குமா. சோ நம்ம ஹீரோயினுமே அங்கதான் இருக்கிறான். நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்தா திருப்பி அவளையும் சாப்பிடறதுக்காக கிட்ட வர, இவ காலை வச்செல்லாம் எத்திக்கிட்டு இருப்பாளா. சோ அப்போ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா நம்ம ஹீரோஸ் தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்கல்ல, சோ அந்த சத்தம் கேட்டோன்னே சில பிணங்களை நம்ம ஹீரோயின் மேல தள்ளி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் ஹீரோஸ் பிடிக்கிறதுக்காக வரும். அப்படி அந்த குட்டி மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது கூட இருக்கிற 2-3 பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி மான்ஸ்டரோட கண்ணை வந்து கரெக்டா அட்டாக் பண்ணி விட்டுருவான். சோ இப்ப அதுக்கு கண்ணு தெரியல, இருந்தாலும் சத்தங்களை வச்சு ஆளுங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி மான்ஸ்டர் கண்ணு தெரியலனாலும் நேரம் நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறத வச்சு அவகிட்ட வந்துருமா. அவளை அட்டாக் பண்ணலான்னு போக கரெக்டா நம்ம ஹீரோயின் நிக்கிறதுக்கு பின்னாடி இடத்துலயே தான் ஹீரோவும் இருப்பான். அந்த இடத்துல ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கும். சோ அது வழியா அவளால எஸ்கேப் ஆக முடியாதங்காட்டி நம்ம ஹீரோ கையில இருக்கிற சோட அவகிட்ட கொடுக்க, அதை வச்சு அந்த குட்டி மான்ஸ்டர் அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி வந்துட்டு அப்படியே தப்பிச்சிருண்டா அப்படின்னு சொல்லி 3 பேர் ரிலாக்ஸ் ஆக, சோ அப்ப அந்த பெரிய மான்ஸ்டர் இருக்கும்ல அது வந்துடும். இப்போ இதுகிட்ட இருந்து வர எஸ்கேப் ஆகணுமான்னு வேகமா அந்த குகையை விட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும், அங்க வந்துடுறாங்களா. ஆனா அந்த தளபதி அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்குவான். அது அப்படியே அவனை கட்சி கொதற ஆரம்பிக்க ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு செவுரு மேல ஏற வச்சுட்டு நம்ம ஹீரோ அது கூட சண்டை போட போகும்போது அது அட்டாக் பண்ண வருமா, டக்குன்னு அவன் நகுந்துக்குவான். அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து அது கீழே விழுக போயிரும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருந்திருக்க, ஹீரோ விழுக கூடாதுன்னு ஹீரோயினை பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருப்பாள். சோ கையில வச்சிருக்க கத்தியை வச்சு ஹீரோ அந்த மான்ஸ்டரோட கையை வெட்டி விட்டுருவான். அவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்து அந்த மான்ஸ்டரும் காலியாகுது. தன்னோட கடைசி நொடிகள் இருக்கிற அந்த படை தளபதி கிட்டையும் போய் பேசி அப்படியே அவனும் கையோட இறந்து போக, சோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தா இந்த மாதிரி நீ எங்களோட கிராமத்துக்கு அடுத்த ராஜாவா இருக்கிறே அப்படின்னு கேட்பாலாம். ஆனா அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்புன ஹீரோ அவனோட ஸ்பேஸ் ஷிப் வந்து கிராஷ் ஆயிருக்கும்ல, சோ அதுக்குள்ள அப்படியே நீந்தி போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் பார்த்தா அவனோட ஒய்ஃப் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இறந்து போன ஒய்ஃப் எல்லாம். சோ கடைசி ஒரு தடவையா வந்து உங்களை பாக்குறேன், இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டான் போல. கூடவே நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். நம்ம ஹீரோவை தேடிட்டு அவனோட ஆளுங்க எல்லாருமே வந்து ஸ்பேஸ் ஷிப்ல வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு மலை உச்சியில வச்சு நம்ம ஹீரோ அந்த ஒரு டிவைஸை உடைச்சு விட இத ஹீரோயின் கவனிச்சிடுவா. சோ இவன் ஒரு வேற்றுகிரகவாசி அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அதை பத்தி பெருசா எதுவும் வெளியில சொல்லிக்கல. கடைசியா ராஜா இந்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்கள்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, சோ இவங்க எல்லாரையும் அடக்கம் பண்றதுக்காக அவங்களோட ட்ரெடிஷன்ல சில வழிமுறைகள்லாம் இருக்கும் போல. சோ அந்த வழிமுறைகள்ல அடக்கம் பண்ணிட்டு இறுதியா அந்த கிராம மக்களுக்கான ஒரு ராஜாவா நம்ம ஹீரோ மாறுறான். ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கூடவே அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, சோ அவனையுமே தன்னோட பையனா எடுத்துக்கிறான். அப்படிங்கறத எல்லாத்தையும் காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய கதைகளை கேட்கறதுக்காக எப்படியும் சேனலோட பேரை மறந்துடுவீங்க. சோ அதனால போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ